பாட்டு பாடும்போது ஆண்டவருக்காக கைகளை தட்டி நம்ம பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா.
കരങ്ങളെ തട്ടി ഉത്സാഹമായി പ്രവർത്തിക്കുന്നു. കുതൂഹലം കൊണ്ടാട്ടമേ എൻ്റെ യേശുവിൻ സന്നിധാനത്തിൽ, കുതൂഹലം കൊണ്ടാട്ടമേ എൻ്റെ യേശുവിൻ സന്നിധാനത്തിൽ, ആനന്ദമാനന്ദമേ എൻ നന്ദരിച്ച പാദത്തിൽ, ആനന്ദമാനന്ദമേ
உங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் அக்கினி மதில் ஊழியத்தின் சார்பாக இந்த 38வது சுவாச கூட்டத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் வருகிறவர்கள் என்று அழைக்கிறோம். கொஞ்சம் அப்படியே அந்த சைடு தள்ளிடுங்களா, இடம் தான் இருக்குங்க. பின்னால் இந்த புதிய மாதத்திலையும் இந்த 15ஆம் தேதியில் இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் கர்த்தர் நம்மை கலந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்த வேண்டியது நம்மை விழுந்த கடமை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஏற்கப்பட்ட எல்லா ஜபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆண்டு முழுவதும் இந்த ஊழியத்தை நடத்தியிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தருடைய கிருபை கூடவே இருந்ததற்காக கரங்களை கட்டி நன்றி செலுத்துவோமா? எனக்கு தெரிந்த பாடல் ஸ்தோத்திரம் துதி பார்க்கிறார் நம்ம இன்றும் என்றும் துதித்திடுவேன். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தி உற்சாகமாய் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை கட்டி பாடுவோம்.
எல்லாரோடையும் உற்சாகமாய் இந்த காலைகளில் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் இப்போ பாடணும். இப்போ ஜெபிக்க போகிறோம். 37 ஆண்டுகள் இந்த அக்னி மதில் ஊழியத்தை கர்த்தர் கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்மளும் அநேக நேரத்தில் ஜெபிக்கவும் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக ஆத்துமாக்கள் இந்த இடத்துல தந்திருக்கிறார் கொள்ளை பொருளை. அது மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்ட எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தந்திருக்கிறார், தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்வான். ஒரு நாளில் கூட கர்த்தர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து புதிய ஆண்டு காண செய்து ஒரு மாதத்தையும் கடந்து இந்த 2வது மாதத்திலையும் 15ஆம் தேதி நமக்கு ஜீவன் சுகம் பலம் இதுவரைக்கும் தந்து நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கிருபையாய் நடத்தி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 35 ஆள்கள் இந்த இடத்துல இந்த ஜெபத்தை கர்த்தர் நடத்த
கிருபை தந்திருக்கிறாரு. அப்பா கூட எத்தனையோ பலவீன மத்தியில கூட கர்த்தர் ஜீவனை பாதுகாத்து இம்மட்டும் ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்க்காயுச கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்பாவுக்காக நன்றி செலுத்துவோம், அம்மாவுக்காக, கொடுத்த பிள்ளைகளுக்காக, எல்லாருக்கும் அப்படி வலது கரத்தை உயர்த்தி இந்த பக்கத்துல இருக்க கரங்களை பிடிச்சு ஒரு மரமா ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துவோம். பக்கத்துல இருக்க கரங்களை பிடிச்சு எல்லாரும் கண்களை மூடி விசுவாசத்தோடு இது நம்ம குடும்பத்துல ஒரு ஜெபத்துக்கு, ஒரு காரியத்துக்கு ஒரு பதில் தந்தா எப்படி நம்ம சந்தோஷமா இருப்போமோ அதே போல இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளுக்காக எல்லா சூழ்நிலையிலையும் நிறைய தடைகள் இருக்கலாம், பொருளாதார தேவைகள் இருக்கலாம், சத்துருவின் கிரியைகள் இருக்கலாம், எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி 37 ஆண்டுகள் நடத்தணும்னா தேவ சித்தம் இல்லாம நம்மளுடைய சுய பலத்தால் அந்த ஊழியத்தை நடத்த முடியாது. கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய கிருபை கூடவே இருந்ததற்காக எல்லாரும் அப்படி கண்களை மூடி பக்கத்துல இருக்க கரங்களை பிடிச்சு எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூட இருக்கீங்களா அவங்க மத்தியில இருப்பேன்னு சொன்ன கர்த்தர் நேரத்துல நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே ஜெபிக்கலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பிப்ரவரி 15ஆம் ஆண்டுல கூட 37 ஆண்டுகள் நீங்க நடத்தி வந்ததை நினைத்து இந்த இடத்துல நன்றி செலுத்தக்கூடிய கிருமிகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தீங்களே, அந்த கிருமிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பாவுக்கு அம்மாவுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு எத்தனையோ ஆபத்து நேரம், எத்தனையோ பலவீனப்பா, ஆனாலும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு சொன்ன வார்த்தைப்படி இந்த நேரத்துல மகிமைப்படுத்த நீ கொடுத்த கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் கூடவே இருந்து இதுவரைக்கும் நடத்துனதற்காக, பேரம் பேட்டியை நடத்துனதற்காக, இந்த இடத்துல ஏறெடுக்கப்பட்ட எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தந்ததற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம், நன்றியோடுமே துதிக்கிறோம். இந்த இடத்துல ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தருடைய செவிகள் திறந்தவர்களாக இருந்ததற்காக, கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருந்ததற்காக, கர்த்தர் இந்த இடத்துல விசுவாசத்தோடு ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் நம்ம விசுவாசத்தோடு இது ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் கிருபையாய் கேட்டு பதில் தந்து இந்த இடத்துல அநேக காரியங்களுக்கு நன்றி செலுத்த 37 ஆண்டுகள் கர்த்தர் கிருபையாய் நடத்தி வந்ததை நினைத்து நன்றி செலுத்தக்கூடிய கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்ததற்காக கரங்களை தட்டுவோமா, கரங்களை தட்டுவோமா, வாய்களை தட்டு நன்றி செலுத்துவோமா. கடந்த வருஷத்துல 2 வருஷமா பார்த்தோம்னா அப்பா எத்தனையோ நேரத்தில் பலவீனப்பட்டு மருத்துவமனைக்கு போயிட்டே தான் இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் மீண்டுமாய் அவங்களை உயிர்ப்பிச்சு அவங்களுக்கு சரீரத்தில் நல்ல சத்துவத்தை கொடுத்து நல்ல சுகத்தை கொடுத்து இந்த இடத்துல மீண்டுமாய் அநேக நேரம் பார்த்துருப்போம். நம்ம நிறைய நேரத்தில் ஒரு 2-3 மாசம் முன்னாடி பார்த்தோன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாங்க, உள்ள போயிருப்பாங்க. ஆனா கர்த்தர் கிருபையை ஒரு 2-3 புதிய வருஷத்துல இந்த இடத்துல கூடவே இருந்து நம்மளோட இணைந்து ஜெபிக்க, நம்மளோட இந்த ஜெப நேரத்துல கூடவே இருக்கிறதற்கு முழு நேரத்தையும் கர்த்தர் அப்பாவுக்கு நல்ல பலன் கொடுத்து இந்த இடத்துல உட்கார வைத்ததற்காக கரங்களை கட்டி நன்றி செலுத்துவோமா, நன்றியோடு துதிப்போம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய அளவற்ற கிருபை. காரணம் என்ன? இடத்துல ஜெபிக்கிற ஜெபம், அம்மா ஜெபிக்கிற ஜெபம், அதிகாலையில் தேவ சமூகத்துல காத்திருக்கிறது நிமித்தம் கர்த்தர் கிருபையை இந்த ஊழியத்தை நடத்தினார். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அவங்க ஆசீர்வதித்தார். கர்த்தர் கிருபையாய் நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. செய்ய நினைத்தது
அப்பாவை பயன்படுத்தி அந்த கிருபைகளுக்காக மீண்டுமாய் நாடுகளை திறந்து நன்றி செலுத்துவோமா. அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு தகப்பனார் செய்த ஊழியத்தை பிள்ளைகளும் செய்யணும்னு சொல்லி ஒரு விஷயம் வலது கரத்தை வைத்து அர்ப்பணிப்போமா. இன்னைக்கு தகப்பனார் எத்தனை வாஞ்சியோடு ஆத்தும பாரத்தோடு அர்ப்பணிப்போடு இந்த ஊழியத்தை செய்தாங்களோ அதே போல அவங்களோட இணைஞ்சு இன்னைக்கு மகன் கூட அந்த அண்ணா நிறைய நேரத்தில் ஊழியர்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அவங்க வேலை நிமித்தம் அந்த இடத்துல அநேக இடத்துல வர முடியாட்டினாலும் இதுக்காக பின்னால நிறைய சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து இந்த ஊழியத்தில் ஒவ்வொரு மாதமும் கூடவே இருந்து பங்கெடுக்கணும். பிள்ளைகளும் அதோட சப்போர்ட்டாக இருக்கணும். இன்னும் பேரம் பற்றி எல்லாம் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கிற தேவ கரம் இந்த ஊழியத்தில் இருக்கும்படியாக அக்கினி மதில் ஊழியத்தின் மூலமாக இன்னும் அநேக ஆத்துமாக்களை இந்த கிராமத்தை சொந்தமாய் கர்த்தருக்கு சொந்தமாய் மாற்ற போகிற கிருபைகளுக்காக கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன் சொன்ன தேவன், இந்த ஊழியத்திற்கு அக்கினி மதிலாக இருக்க தேவன், இந்த குடும்பத்திற்கு அக்கினி மதிலாக இருக்க தேவன், வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அக்கினி மதிலாய் கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஆண்டு 37 ஆண்டுகள் நடத்தின தேவன் 38வது ஆண்டு முழுவதும் கர்த்தர் கிருபையை நடத்தணும்னு சொல்லி எல்லாரும் அப்படியே 2 கரத்தையும் நம்ம உயர்த்தி நம்மளால முடிஞ்ச அளவு உயர்த்தி அர்ப்பணிப்போம்மா. ஏன்னா அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் கிருபையாய் நம்முடைய அர்ப்பணிப்பைக்கு கர்த்தர் பதில் தருகிற தேவன். விசுவாசத்தோட 2 கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போம்மா. 37 ஆண்டுகள் நடத்தின தேவாதி தேவன் இந்த 38வது ஆண்டுலயும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்க இன்னும் அப்பாவுக்கு நல்ல பலன் தாங்கப்பா. பல மான்கால்களை போல ஓடுகிற பலனை தாங்கப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் சொல்றீங்கப்பா. கர்த்தருக்கு காத்திருந்து ஒவ்வொரு நாளும் இன்னும் புதிய பலனை பெற்றுக்கொள்ள, பரிபூர்ண விடுதலை பெற்றுக்கொள்ள, இன்னும் அநேக வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு கண்ணீரை துடைக்கிற கருவியாய், அநேகருக்கு சமாதானத்தை கூறுவிக்கிற கருவியாய் இன்னும் எசப்பா அப்பா வல்லமையா எடுத்து இந்த ஆண்டுல பயன்படுத்தும்படியாக அம்மா கொடுக்கிற மெசேஜ் எல்லாம் அநேகருக்கு அது பிரயோஜனம் இருக்கும்படியாக அப்பா அந்த இடத்துல வரக்கூடிய பிள்ளைகள் குடும்பத்திற்காக ஜெபிப்போமா. இந்த இடத்துல கண்ணீரோடு வந்த பிள்ளைகள் கழிப்போடு திரும்பி போறாங்க. ஹல்லேலூயா. நாங்கள் என்னென்ன ஜெப குறிப்போடு இந்த இடத்துல வந்தோமோ இன்னைக்கு நிறைய நேரத்துல எனக்கு இன்னும் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொல்றீங்களா? இந்த நேரத்தில் அர்ப்பணிக்கும் போது இந்த ஆண்டுல கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவனா இருக்கிறார். அதே இடத்துல வரக்கூடிய குடும்பங்களுக்காக ஜெபிப்போமா. ஸ்தோத்திரிக்கிறோம். அங்க வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளை குடும்பத்தையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். குட்டி பிள்ளைக்கு விசேஷ ஞானத்தை தாங்கப்பா. வாலிபர்களுக்கு நல்ல பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பா. அது மாத்திரம் இல்லை, நல்ல குடும்பங்கள்ல கணவன் மனைவில நல்ல ஒரு சமாதானம் வேணும்னு சொல்லி இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தோம்னா இந்த இடத்துல ஜெபிச்சுட்டு போறதுக்கு அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அது அநேக ஒரு சிலர் பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டு அதனால கர்த்தர் மீண்டுமாய் அவங்க இந்த இடத்துக்கு கொண்டு வரும்படியாக இந்த புதிய ஆண்டு இந்த ஊழியத்தில் உள்ள எல்லைகளை கர்த்தர் இன்னும் விரிவாக்கி தரும்படியாக எல்லா வாயில திறந்து கேட்கலாமா, எல்லா வாயில திறந்து கேட்கலாமா. ஒவ்வொரு நாளும் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான்னு சொல்லியிருக்காங்க. இடத்துல கேட்கிற சத்திய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிச்சது போல இது வரக்கூடிய ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கும்படியாக குடும்பத்துல என்னென்ன காரியம் நமக்கு தெரியாது, ஆனா மனுஷங்க முகத்தை தான் பார்ப்பாங்க. கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். உள்ளத்துல உள்ள விசாரங்கள் பெருங்கைகள் எல்லாம் தேவனை நோக்கி இயேசுவேன்னு கூப்பிட்டாங்களோ உங்களுக்கு இந்த இடத்துல ஜெபிக்கும் போது விடுதலை உண்டு. விசுவாசத்தோடு அர்ப்பணிப்போமா. இந்த ஆண்டு முழுவதும் நீங்க தான் நடத்தணும்ப்பா. நீங்க தான்ப்பா ஏற்ற கிருபைகளை தரணும். இங்க வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களும் வெளியேற கட்டுதுப்பா. பரலோகத்துல ஒரு பாவி மறந்துருக்குன்னா பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்துலப்பா இந்த ஆண்டு முழுவதும் நீங்க நடத்த போற கிருபைகளுக்காக அப்பா ஸ்தோத்திரம். இங்க பாடுற பாடல், இங்க ஏறெடுக்கிற ஜெபம், கேட்கிற வார்த்தை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும்ப்பா. கண்ணீர் கழிப்பாய் மாறட்டும். புலம்பலெல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுகிற தேவன். இந்த நாளில் ஏசப்பா நாங்கள் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் மத்தியஸ்தராக இருந்து நடத்தணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இங்கே வரக்கூடிய ஊழியர்களுக்காக ஜெபிப்போமா. இந்த ஆண்டு முழுவதும் அப்பா எந்த ஊழியரை கொண்டு வந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு சித்தமான ஊழியர்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வாங்கப்பா. அது மாத்திரம் இல்லை, இந்த இடத்துலையும் அநேக ஜெபிக்கிற பிள்ளைகள் நம்ம எழுப்பணும். இன்னைக்கு நம்மள இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த புதிய ஆண்டுல கர்த்தர் நம்ம என்ன உருவாக்கணும்னு சொல்லி ஜெபிப்போமா. குயவன் கைகள் உள்ள களிமண்ணை போல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அடிமை குறித்து நிறைய நேரத்துல சாட்சி சொல்லியிருக்கேன். நான் ஒன்றுக்குமே தகுதி இல்லாதவா, என்னால எதுவுமே முடியாது. இன்னைக்கு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்தெடுத்தான்னு சொன்ன வேதவாசத்தின்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை உருவாக்குறது போல இங்க வரக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் உருவாக்குவார். எனக்கு பாட தெரியாது, ஜெபிக்க தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது நினைக்கிறீங்களா? தேவ சமூகத்துல விசுவாசத்தோட கேளுங்க. அப்பா நான் பாடுற பாடல் அப்பா அது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கணும். நான் துதிக்கிற துதி உங்க நாம மகிமைப்படணும். நான் யாராருக்காலும் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறேனோ அதுக்குரிய கிருபைகளை நான் பெற்றுக்கொள்ளணும். அதுக்குரிய பலனை நான் பார்த்து
பார்க்கணும்ப்பான்னு சொல்லி என்னென்ன காரியத்திற்காக நீங்க இந்த நேரத்துல கேட்குறீங்களோ, இந்த புதிய ஆண்டு இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில்கார வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இடத்துல வரக்கூடிய ஒவ்வொரு தாய்மார், தகப்பன்மார், குட்டி பிள்ளைகள் அப்பா, இன்னும் கூட சகோதரிகள், சகோதரர்கள் எல்லாரையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். இந்த ஆண்டு முழுவதும் அவங்களையும் நீங்க நடத்துங்கப்பா, அவங்களையும் நீங்க நடத்துங்கப்பா. கர்த்தர் பாரபட்சம் இல்லாத தெய்வம்ப்பா. அதனால நாங்க தான் வசதி படைத்தவர்கள், ஏழைன்னு சொல்லி நாங்க பாகுபாடு பார்க்குற மனுஷங்களா, மாம்சத்துல நாங்க அப்படிலாம் இருக்கிறோம். ஆனா நீ பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்லப்பா. இது எல்லாரையும் நீங்க ஒரே சிந்தையோடு நேசிக்கிற தேவன். உங்க சிந்தை எங்களுக்குள்ள வேணும்ப்பா. இந்த ஊழியத்தை நடத்துகிற பிள்ளைகளுக்கு வேணும்ப்பா. இந்த ஆண்டு முழுவதும் ஏசப்பா பாடல், துதி, ஜெபம், செய்தி எல்லாவற்றிலும் உங்க கிருபை இருக்கட்டும்ப்பா. இன்னும் அநேக ஆத்மாக்கள் இந்த ஆண்டுல புதிய புதிய ஆத்மாக்களை கண்ணீரோடு, பாடுகளோடு, உபத்திரவத்தோடு, பலவீனத்தோடு, வியாதியோடு, சமாதானம் இல்லாதபடி பாவ பழக்கத்தில் அடிமைப்பட்டவர்களை என்னென்ன காரியத்திலெல்லாம் அவங்க சிக்கி கிடக்குறாங்களோ கர்த்தர் விடுதலை கொடுக்கிற தேவன். இலவசமாய் பெற்ற நாம பெற்ற ரட்சிப்பை இன்னைக்கு அதே ரட்சிப்பை அநேகருக்கு கர்த்தர் இலவசமாய் கொடுக்க போகிறார். இந்த ஆண்டு பெரிய அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்ய போறதுக்காக. அதனால யாரெல்லாம் அந்த புதிய ஆண்டுல பலவீனத்தோடு வர்றாங்களோ, யாரெல்லாம் வியாதியோடு வர்றாங்களோ, வியாதியெல்லாம் கர்த்தர் அவங்களை விட்டு விலக போகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை கர்த்தர் இந்த ஆண்டுல செய்து தேவனுடைய நாமத்தை வழிபடுத்த போற கிருபைகளுக்காக கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா, கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. அன்னாளைப் போல ஜெபித்திடும் உத்தமமான ஜெப வீரனாவே. அன்னாளைப் போல ஜெபித்திடும் உத்தமமான ஜெப வீரனாவே. இரட்டிப்பான பங்கை பெற்றுக் கொண்டிட, இரட்டிப்பான பங்கை பெற்றுக் கொண்டிட, கர்த்தரிடம் நான் ஜெபித்திடுவேன், கர்த்தரிடம் நான் ஜெபித்திடுவேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. யாக்கோபைப் போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரனாவே. யாக்கோபைப் போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரனாவே. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, உம்மை நான் போகவிடேன், உம்மை நான் போகவிடேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. தானியேலைப் போல ஜெபித்திடும் தைரியமான ஜெப வீரனாவே. தானியேலைப் போல ஜெபித்திடும் தைரியமான ஜெப வீரனாவே. மாத்ரமீசகாவே தேவோவைப் போல, மாத்ரமீசகாவே தேவோவைப் போல, விசுவாசத்தில் நான் நிலைத்திருப்பேன், விசுவாசத்தில் நான் நிலைத்திருப்பேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் 37 ஆண்டுகள் நடத்துகிற தேவன். இந்த 38வது ஆண்டிலையும் நீங்களே கிருபையாய் நடத்தி அப்பா ஒவ்வொருவரையும் உருவாக்க போகிற கிருபைகளுக்காக, ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிற கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த திருமண காரியத்திற்காக, கர்ப்பத்தின் கனிக்காக, வேலை வாய்ப்புக்காக யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஒரு அற்புத அடையாளங்கள் இந்த ஆண்டுல செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைக்காக. குற்றம் குறைகள் இருந்தால் கர்த்தர்
தயவாய் மன்னிச்சிருக்கப்பா. விசுவாசத்தோட அர்ப்பணிப்போடு ஜெபிச்சிருக்கிறோம். கர்த்தர் பெரியவரா இருந்து இந்த ஊழியத்திலையும் ஜெபித்த ஜெபக்குறிப்பிலையும் வல்லமையான காரியத்தை செய்யப்படுகிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சோஸ்திரம் நாளை எனக்கு ஏற்று இந்த கூட்டத்துக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதமான பலன் நாங்கள் சொல்றாங்க.